நான் 6th படிக்கும்போது பீடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 7th படிக்கும் 50 கிலோ கஞ்சா விற்க ஆரம்பிச்சேன். 50 கிலோ கஞ்சா விற்க ஆரம்பிச்சாங்க. எம்எல்ஏ கேஸ் உண்டு. நான் 9th 10th படிக்கிற வரைக்கும் சொந்தமா ஜட்டி கூட கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸோடைய ஜட்டியை தான் நான் துவைச்சு போட்டேன். சண்டையில கத்தி இங்க குத்தி இந்த பக்கம் வந்த தடங்கள்லாம் உண்டு. நான் கொடூரமானவன். மாதிரி இருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் மாப்பிள்ள உன்கிட்ட ஒரு 1 லட்சம் இருந்தா என்ன பண்ணுவ? செலவு பண்ணுவேன். அப்ப கூட என்கிட்ட காசே இல்லை மச்சான் அப்படின்னு தான் பஞ்சப்பாட்டு பாடுவேன். எவ்வளவுதான் காசு இருந்தாலும் காசே இல்லைன்னா சொல்லுவாங்க தவிர காசு இருக்குன்னு சொல்லவே மாட்டானுங்க. சரியான பணக்காரனா இருப்பான் போல. டீ குடி கூட டைம் இல்லாம கையாட்டி போன் பேசினுக்கிறான் பாரு. மச்சான் ஒரு 10 ரூபா மட்டும் அனுப்பிச்சுடுறான். காசே இல்லாத எப்ப டீ கலர் நின்று அது கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு டீ குடிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ்னா சோகம், ஃபீலிங்ஸ், தனிமை. நேரா ஒயின் ஷாப் போயிடுவேன். ஒயின் ஷாப் என்ன பண்ணுவீங்க? ஒயின் ஷாப் போயிட்டு ஒரு குவார்டர் அடிப்பேன். நிம்மதியா இருந்தா ஒரு குவார்டர் அடிப்பேன். நிம்மதி எல்லாம் ஒரு 2 குவார்டர் ரெஸ்ட் வீட்ல வந்து மட்டையை படுத்துருவோம். அவ்வளவுதான். வந்து உடம்பு கொஞ்சம் உடம்பு வலிக்காக குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி எல்லாம் ஒரு 2 குவார்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து யாரும் பார்க்க மாட்டோம். அப்படி போற இது போட்டுக்கணும். காலைல 7 மணிக்கு எழுந்திருப்பேன், குளிப்பேன், வேலைக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். அவரு போயிட்டு வேலையை பார்த்துட்டு திருப்பி வருவான். திருப்பி அன்னைக்கு டார்ச்சர் இருந்தா 2 3 ஆகும். அவ்வளவுதான். போயிட்டு இருந்தா நம்ம மேல போயிட வேண்டியதான். அவங்க பாட்டுற வேண்டியதான். இவதான் நம்ம நாட்டினோட உண்மையான குடிமகனா இருப்பார் ராஜே. உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா கேக்குடி. ஏன் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாலும் அதான் செய்ய போறேன். லவ் மேரேஜ் பண்ணிட்டு பொண்டாட்டி தங்கச்சிக்கு 8 குழந்தை கொடுத்துட்டாங்க. அது நம்ம காலம் பாத்துக்கலாம். பொண்டாட்டி தங்கச்சிக்கு 8 குழந்தை. 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். உயிரே போனாலும் 2 பேர் தான். வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை உனக்கு 8 பசங்க. அப்ப அத மட்டும்தான் பண்ணிருக்கீங்க. வேற எதுவும் செய்யல போல இருக்கு. அது மட்டும்தான் பண்ணிருக்கீங்க, வேற எதுவுமே செய்யல. அது எப்படி கல்யாணம் ஆகி 9 வருஷம், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 3 குழந்தை, செகண்ட் ஒய்ஃபுக்கு 9 குழந்தை, 8 குழந்தை. அப்பனா பார்த்தா டோட்டலா 11 குழந்தைங்க வராங்களே. 9 வருஷத்துல எப்படி 11 வரும்? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடிக்கும். என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். என்னதான் என்ன வச்சாலும் தனித்தனியா போயிடும், உங்களுக்கு கொட்டிடும். அதையும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க. என்னடா முடியல நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்னே வந்தான் சொல்லுவேன், ஒரு விஷயம் முடியலன்னா தான் வருத்தப்படணும், முடியலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதை நான் செதுக்கிக்கிறேன். சில பேர் சுயமா செதுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்க ஒய்ஃப் உங்களை செதுக்கிட்டாங்க. ஆமா, அத ரொம்ப செதுக்கிட்டாங்க. அடிபாடுகள் இடிபாடுகள்லாம் விழுந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. அவரு தூக்கத்துல கூட அவனை நிம்மதியா சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. பாவண்டா அவன். அதான் சிம்பிளா இருக்கும். நீ என்ன இந்த மாதிரி ஒரு குழம்ப 5 ஸ்டார்காரன் வச்சுட்டான்னு சொன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். அவ்வளவு கான்பிடா சொல்றாரு பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லாமலையும். The woman is always right. Okay, அவங்க எடுத்து வந்தது அவரு எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து அதுவும் நல்லா இல்லை. ஏமா நீதாம்மா செலக்ட் பண்ண. இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். என்னதான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அவங்க ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க, அதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க, அதுதான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க.
ஆவரேஜ் டாப்பர் பிஹேவியர். மாதிரி பண்ணடா ஒழுங்காவே பண்ணலடா ஃபெயில் ஆடுவேன்னு நினைக்கிறா இதுதான் வாழ்க்கையே போச்சுடா. ஆனா சிஜிபி மட்டும் 9 வச்சு பண்ணல. ஏ சுவாதி கூப்பிட்டியா? என்னதான் படிக்கலன்னு சொன்னாலும் நல்ல மார்க் எடுத்துருவாங்க. அது எப்படிதான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன படிச்சுக்கிற நீ? பிகாம் சிஏ. பிகாம் என்ன படிச்சு சொல்ல? BROWNFENING டீ கடை. டீக்கர்னு சொல்றதுக்கு எதுக்குமா 1 2 கூட்டி ஸ்பெல் பண்ணிலாம் சொல்ற? இதுல வேற பிகாம் சிஏ. நெக்ஸ்ட் வீக் எனக்கு பர்த்டே வரப்போகுது. என்ன பண்ண போறீங்க? ஏமா படம் பாத்தியா? ஆமா. அதுல எப்படி ப்ரோபோஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க? ஆமா தெரியும் சொல்லு. அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸா வைப்பேன். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், அதே கொஞ்சம் அதிகம் தான். சோலி முடிச்சு.